நியாயமா நிர்மலா, உனக்கு நியாயமா இது? பொறுமையா பேசுமா? என்னத்த போய் பொறுமையா பேசுறது? கையில காசு இல்ல, தொழில் எப்படி பண்றது? தங்கச்சங்கிலி கொண்டு போய் பேங்க்ல வச்சா சரி, கொண்டு போய் வட்டி கட்டிட்டு வரலான்னு போனா அவன் அசலை கொண்டு வந்து கூட நகையை திருப்பி வைன்னு சொல்றான். நான் அந்த அளவுக்கு இருந்தா நான் இருக்கு, உங்க அப்பா கூட கொண்டு வந்து காசு கொடுக்க போறாங்க. கூலி வேலை செஞ்சு பாக்கிறதுக்கு அந்த கஷ்டம் எல்லாம் தெரியும். அடுக்குமா நிர்மலா இது? அடுக்குமா நிர்மலா இது? என்னமா ஆச்சு? நைட்டு மகளமா தையல் மிதிச்சிருக்கிறியா நீ? அம்மா, நான் ஒரு பொருளாதார மேகமா. நல்ல மேகப்பா நீ. வாரம் முழுக்க வேலை செஞ்சு 2500 ரூபாய் சம்பளத்தை அந்த முதலாளி பேங்க் அக்கௌண்ட்ல தான் போடு வேண்டாம். சரி, அதான் என்ன சரி போ. காலையில எடுத்து அந்த எடுக்கலான்னு போனா அந்த அட்டை தூக்கிட்டு போனா பேங்க்ல 1700 ரூபாய் இருக்குது. என்ன ஏதுன்னு பதறி ஓடி போய் மேனேஜரை கேட்டா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு கூலிக்காரன் கஷ்டம் என்னன்னு தெரியுமா? முதல்ல ஜாலியா ரைடு கிளம்பிட்டு ரைடு போறாங்க. ரைடு 70 கிலோமீட்டர் போகணும் இந்த வண்டியில. ஏன் நீ தான் கார் வச்சிருக்கீங்க? கார் வச்சிருக்கிறா பேரு. கார் வாங்கினத டியூவை கட்டுவனா, பெட்ரோல் போடுவனா, டோல்கேட்ல அடிக்கிறீங்களா ஒரு கொல்ல, அதுக்கு பணம் கட்டுவனா. உங்க அப்பா வீட்டுல இருந்தா அதெல்லாம் குடுக்குறீங்க. இந்த கொடுமைய பாத்தீங்களா? ஐயோ, அடுத்து இவளா? சொல்லுமா, என்னம்மா? 5 தடவை ஏடிஎம்ல பணம் எடுக்க போய் 6வது தடவை எடுக்கும் போது கட்டணம் கட்டணும்னு நான் நினைச்சேன். அப்படித்தான். என்ன அப்படித்தான்? ஏடிஎம் கூட காலை வச்சாவே பணத்தை எடுக்கணும் இப்பதான் எனக்கு தெரியுது. அப்படி இல்ல, இல்ல உங்ககிட்ட யாரோ போய் பேசிருக்காங்க. என்ன போய் பேசிருக்காங்க? அக்கௌண்ட்ல பணம் இருக்கான்னு செக் பண்ணாலும் பணம் எடுக்கிறீங்க, பணத்தை போட்டாலும் பணம் எடுக்கிறீங்க, பணம் எடுத்தாலும் பணம் எடுக்கிறீங்க. அதாவது டிரான்சாக்சன் தானே நீ அக்கௌண்ட்ல செக் பண்ண. என்ன உங்க அப்பா வீட்டு காசு ஆகுது? பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களும் அதோட அருமை தெரியும். உனக்கா தெரிய போகுது?